ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஸ்பீட் அண்ட் லவ் நம்ம 3rd சேனலில் போட்டாச்சு. வீடியோவை நீங்கள் பிளேலிஸ்ட்லேயே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தாத்தா வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி வரும்போது தாத்தா ஹீரோயினுக்காக கார்டை கொடுத்துருக்காரு. தாத்தாவே கொடுத்ததால நீ வச்சுக்கோன்னு ஹீரோ சொன்னா, எனக்கு இது வேணா, என்கிட்டயே காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டேயே திருப்பி கொடுத்துட்டா. ஸோ இது ஹீரோ அவன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நாங்கள் ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் கப்பல் தான், அப்புறம் எதுக்காக அவளை பற்றி நான் நினச்சிக்கிட்டே இருக்குன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு இவனுக்கே ஒன்றும் புரியலை. அப்போ ஸ்டார்லைட் வந்து என்னாச்சு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கீங்களேன்னு கேட்கும்போது அதிக வேலைலாம் அதனால தாங்கிறான். நேற்று நைட்டு சிஸ்டரோட ஹார்ட் பீட் கூட அதிகமாச்சுல, அப்போ உங்களோட ஹார்ட் பீட்டும் ரைஸ் ஆச்சுன்னு தானிக்கா சொன்னா. 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்த்தீங்களான்னு கேட்க ஸ்டார்லைட் லூஸ் மாதிரி பேசாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஆக்கூட இருக்கு. இவன் தலையாட்டுறதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான் போய் சொல்கிறான்னு. தானிக்கா சொன்னதும் கரெக்டு தான், நான் சொன்னதும் கரெக்டு தான். கப்பல்னா ஈவினிங் அவுட் போவாங்க, கரெக்டு தான் சொல்ல. நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கப்பல், ரியல் கப்பல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு 2 வாரம் தான் ஆயிருக்கு. தானிக்கா பேசுறதெல்லாம் நீ கேட்காத. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டைம்ல வரதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்னு சொல்றான். அப்போ ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப்னா என்னதுன்னு இவன் கேட்க, அவ்வளோ சீக்கிரம் ரிலேஷன்ஷிப் உருவாகாதுங்கிறான். உங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதால தான் நீங்க லவ் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களோ? சேர்ந்து வாழ்றதோ பிரிஞ்சு வாழ்றதோ அவங்களோட ஓன் டெசிஷன், அவங்களுக்காக நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். ஸ்டார்லைட், ஹியூமன்ஸோட எமோஷன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒன்று. நீ சொன்னது போல ஷஷா மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா கூட எங்களால ஒன்று சேர முடியாதுங்க. அப்போ உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறான். உடனே எனக்கு வேலை இருக்கு, நீ அப்படியே சுற்றி பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அப்பாடான்னு உட்காந்துருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினா ஆஃபீஸில் காட்ட அவளை பார்க்கறதுக்காக டேங் வந்திருக்கா. அதுவும் ஹீரோ பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு கிண்ணை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி, நேற்று நைட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோங்கிறா. அடடே, எப்போ இருந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டா, டேட்லாம் இல்லை, சும்மா டின்னர் முடிச்சுட்டு அவர் கொஞ்சம் அதிகமாக குடிச்சதால என் வீட்டில் தூங்கிட்டார், அவ்வளோதான். அப்போ 2 பேருக்கும் சம்திங்க திருப்பி ஓட்டி விட்டுட. நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அக்கறையில் தான் கேட்டுங்கும் போது கவலைப்படாத, அதிலெல்லாம் அவர் நல்ல பையன்தான் இருக்கா. அதே நேரம் இங்கே கின் ஹீரோ கிட்ட ஃபைலை கொடுத்த பாவத்துக்கு, நேற்று நைட் நீ வீட்டுக்கே போலையாமாவே, எங்கே தூங்குனேன்னு கேட்டா, இல்லை சார் வீட்டுக்கு போயிட்டேன், வீட்டில் தான் தூங்குனேன்னு சொல்கிறான். இன்னைக்கு மார்னிங் உன்னை பார்க்கும்போது தலையெல்லாம் கலைஞ்சிருந்தது, ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க, நீ இப்படி பண்ண மாட்டேன்னு கேட்க, இல்லை சார் நேற்று அதிகமாக குடிச்சிட்டேன்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது நீ கதை சொல்ல வருவோம், நான் அதை தெரிஞ்சுக்க விரும்பல, பட் திரும்பவும் ஹர்ட் மட்டும் ஆயிடாதான்னு சொல்ல, கவலைப்படாதீங்க சார், டேங் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு வாயை தவறி உளறிட்டான். எனது ஷஷா பெஸ்ட் ஃப்ரெண்டோட நீ நேற்று நைட் தூங்கி எழுந்து வந்திருக்கியான்னு கேட்க, அப்படி இந்த பக்கம் இவங்களை காட்டுறாங்க. நேற்று கின் கூட என்கிட்ட ஒன்று சொன்னாரு, மிஸ்டர் ஷென் சின்ன வயசாக இருக்கும்போது அவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்கு, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டாரு, அம்மாவும் டிப்ரெஷனில் போயிட, அப்பாவும் அஃபேரில் போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தாத்தாவோட தான் அவர் வளர்ந்துருக்காருன்னு சொல்ல, ஐயோ பாவண்டின்னு கேட்டுட்ருக்கா இவ. ஸோ இதனாலேயே அஃபெக்ஷன் மேலே அவருக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டரே வந்துருச்சு. அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் கூட ரொம்ப டிஸ்டன்ஸோட பழகுனதால தானாமா. நீ எதை மீன் பண்ணுறேன்னு கேட்கும்போது, ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இது போல் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்ல, நேற்று நைட் நடந்ததா இவளுக்கு எட்டி பார்க்குது. அப்போ அப்படியெல்லாம் நடந்தா என்னடி அர்த்தம்னு கேட்க, அப்படி நடந்தா அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதை நீ எதுக்காக கேட்குற? அப்போ நீ கேட்டதும் இல்லை நாங்கள் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கப்பல், அவ்வளோதான், ரியல் கப்பல்லே நடக்காது, எங்களுக்குள்ள எப்படி நடக்குங்கிற மாதிரி சொல்ல, அதான் உன்னை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ மீட் பண்ணதுக்கு காரணமே. அவரோட சண்டையெல்லாம் போடாத, ஜஸ்ட் அவர் எப்படி இருக்காரோ அப்படியே விட்டுரு, ஏன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காரு இல்லையான்னு சொல்ல, இவளும் சரின்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. அதே நேரம் இங்கே ஹீரோவை கட்ட அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணா இல்லையா, அதுக்கு சாரி கேட்கலான்னு தோணுது. நான் இதுக்காக சாரி கேட்கணும்? டேஷன்னு நீ யாரையும் லவ் பண்ணவே மாட்டே சரியா அப்படிங்கிற மாதிரி அவனே சமாதானம் வேறப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட இவளை கையை பிடிச்சி ரோட் கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போனது, அவனுக்கு பிடிக்காத டோஃபுவை இவளுக்காக சாப்பிட்டது நல்லா நினச்சி பார்த்தவன் அவருக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியாம போச்சு. பரவாயில்ல, அவரே இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த மேனேஜர் பொண்ணை காட்ட மாஸ்க் போட்டவன் கால் பண்ணி ஹீரோயினோட கம்ப்யூட்டர்ல வைரஸை ஏற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரப்படுத்துறான். அதனால இவ ஸ்டாஃப் கிட்ட வந்து ஏதோ ரிப்பேர் ஒர்க் இருக்குன்னு சொல்லி ஆஃப்டர்நூன்ல இருந்து எல்லாருக்கும் லீவுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டல, மண்டே சொதப்பாம இருப்பேன்னு நம்புறங்கிற மாதிரி அனுப்பி விட்டுட்டா. இங்க ஹீரோவோட ஆஃபீஸில் காட்ட ஸ்டார்லைட் கம்பெனியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் செக் பண்ணி சொல்லிட்டு, அக்காவை 3 மாசத்துல பிரேக்கப் பண்ணிடுவேன்னு அவங்க கிட்ட சொல்றதா சொன்னீங்களே, ஆனா இன்னும் சொல்லவே இல்லை, அப்படி கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா சொல்லிடுறேன்னு சொல்ல, அவளை நான் பிரேக்கப் பண்ணணும்னு நீ விரும்புறியான்னு ஹீரோ கேட்குறான். இல்லை, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டா
இப்போவானாலும் 3 மாசத்துக்கு அப்புறமாவும் அவங்கள நீங்க பிரேக்கப்பே பண்ண தேவையில்லை. சிஸ்டர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நீங்களும் சீக்கிரமாவே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. கப்பிள்ஸ் எல்லாரும் வீக்கெண்ட்ல ஒன்னா சேர்ந்து தான் வீட்டை கிளீன் பண்ணுவாங்கன்னு சொல்ல, நாங்க 2 பேரும் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கப்பிள் தான், ரியல் கப்பிள் மாதிரி நடந்துக்க அவசியமே இல்ல. அப்புறம் வீட்டை கிளீன் பண்றதுக்கு மெய்ட்ஸ் இருக்காங்க, சஷாவோட சேர்ந்து தான் கிளீன் பண்ணணும்னு இல்லை ஏங்குறான். அப்படியே கட் பண்ணி வீட்டுல ஹீரோயினை கட்ட ஏதோ ட்ரெஸ்ல டிசைன்லாம் போட்டுருப்பா போல. இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு எழுந்து வந்தா ஹீரோவும் ஸ்டார்லைட்டும் நிறைய திங்ஸை வாங்கிட்டு வராங்க. ஸ்டார்லைட், இவருக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ சேடா இருக்காருன்னு கேட்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணணும்னு கூட்டு வந்தேன், பட் அவர் அதை நல்லா பண்ண மாட்டாருன்னு சொன்னதால சோகமாயிட்டாருன்னு இவன் சொல்லும்போது டேங்க் சொன்னதான் இவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ கொஞ்சம் அதிக சுயநலமா இருக்கிறதால உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாரு. சின்ன வயசுல நிறைய ஃபேஸ் பண்ணதால அவரை நீ எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணாதடி, அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்க விட்டுருன்னு சொல்லியிருப்பாள்ல, அதனால அவ கரெக்டா தான் சொல்லியிருக்கா. சரி நான் போய் என்னோட ரூமை கிளீன் பண்றேன்ட்டு ஓடிட்டா. அவகிட்ட என்னடா சொன்னேன்னு கேட்க, உங்களோட சேர்ந்து கிளீன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு போட்டு விட்டுட்டான். அப்ப நீயும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டா, சாரி பிரதர், எனக்கு சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப ஹீரோயின் வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளீன் பண்றேன்னு சொன்னா உன்னால பண்ண முடியாதுங்கிறானா, பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கிட்டு கழுவுறதும் கூட்டுறதும் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து எல்லாத்தையும் துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முடிச்சுட்டு நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னா, வேலைன்னு வந்துட்டா நான் புலி, ஸோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுப்பேங்கிறா. சரிம்மா நீ ஏன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் உள்ள தண்ணி குடிக்க போக, இவன் இந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன போகவே மாட்டேங்குதுன்னு தொடச்சு பார்த்துவேன். அதுல ஊதி அழகா ஹாட்டினை போட்டு கலர் அடிக்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்க. இதை கவனிச்ச ஹீரோ பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்றா. அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. இவனும் அவளை பார்த்து சிரிக்க, நான் என்னோட அடுத்த வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டா. ஏன்னா மீட்டிங்ல இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. T5 ப்ராஜெக்ட்கான ப்ரொபோசலை இவ தான் ப்ரெசென்ட் பண்ண போறா. ஸோ மேனேஜர் பொண்ணுக்கிட்ட ஒரு சாரியை போட்டு அவளை இன்ட்ரோ பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ண போற வீடியோவை போட்டா அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு அனுப்பியிருப்பல நீங்க பாருங்க, அதுவும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது அந்த பொண்ணு. வந்தவரோ மீட்டிங்கை கேன்சல் பண்ணியாச்சு, நாளைக்கு எங்களுக்கு ஸ்டாண்டேக்கோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, ஸோ நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாஸ்க்மேன் சொல்லி வைரஸ் ஏற்றி விட்டா இல்லை இந்த மேனேஜர் பொண்ணு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இங்கே ஹீரோ ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது அவர் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னதும் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு உடனே செக்ஷன் சிக்கு தான் கிளம்புறாரு. அப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ண போகும்போது ஸ்டார்லைட்டே கால் பண்ணி, அக்காக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப உடம்பு முடியல, எல்லாமே வழக்கத்துக்கு அதிகமாக துடிச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்ல, நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன், நீ அங்கே வந்துருட்டான். அப்படியே இங்க ஹீரோனை காட்ட நல்லா திட்டு விழுந்துட்டு இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு சொன்ன, இதான் நீ முடிச்ச லட்சணமா? இதுவரை பண்ண மிஸ்டேக்கை விட இது பெரிய மிஸ்டேக். இது ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இதை சரி பண்ணிடலாம், அவளை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவ பயங்கரமா திட்டிட்டு கிளம்பிட்டா. இப்ப அந்த இடத்துக்கு ஸ்டார்லைட்டும் ஹீரோவும் வந்துட்டு, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் பொண்ணு வந்து, கேண்டி இது மாதிரி ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணதே கிடையாது, நாளைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அவதான் சொல்ல, இவ்வளோ பெரிய பொறுப்பை புது பொண்ணு கிட்ட கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, எங்களோட கம்பெனிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அவளை நாங்க வேலையை விட்டு தூக்கிதாகணும்னு சொல்ல, இதுக்கு வேலையை விட்டு தூக்க போறீங்களா, அதுக்கு முன்னாடி உன்னோட ரெசிக்னேஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு கிளம்பிட்டான். இப்போ வெளியே வந்த ஹீரோயினும், என்னை மன்னிச்சிடுங்க, வீடியோ இப்படி டேமேஜ் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, இந்த டைம்ல இதை பத்தி பேச வேணாம், கேண்டியோட வெப் பேஸ்டு டெக்னிக்கல் சப்போர்ட் நாங்க தான் கொடுக்குறோம், அது டேட்டா கரப்ஷனா இல்ல பிசிக்கல் கரப்ஷனான்னு கேட்கும்போது டேட்டா கரப்ஷன் தான் சொல்றா. அது எப்படி உனக்கு தெரியும் கேட்கும்போது, ஏன்னா நான் இந்த வீடியோவை மேனேஜருக்குமே சென்ட் பண்ணிட்டேன், ஒருவேளை என்னோட கம்ப்யூட்டர்ல பிரச்சனைனா அவங்களுக்கு அது கண்டிப்பா ரிசீவ் ஆயிருக்குமா இல்லையா கேட்டா அவங்க ரிசீவே ஆகலன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டார்லைட்டும் கம்ப்யூட்டர் வைரஸ் கூடத்துக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்ல, சரி உன்னோட லேப் எடுத்துட்டு வா, கீழே வெயிட் பண்ணான்ட்டு போக, அக்கா எதுக்கும் கவலைப்படாதீங்க சரியான்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட்டும் போறான். இங்க ஹீரோயின் எல்லார்கிட்டையும் சாரி கேட்டு, மிஸ்டர் ஷென்னே இதை சரி பண்றேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கீழே ஹீரோவோ மிஸ்டர் கிட்ட விசாரிச்சதுல, இந்த கம்பெனியோட இன்டர்நெட் ஃப்ரைடேல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, பட் வைரஸ் இன்டர்நெட் இல்லாம உள்ள போக வாய்ப்பில்லை, ஸோ யாரோ ஒருத்தர் தான் சஷாவோட கம்ப்யூட்டர்ல வைரஸை ஏற்றிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறான். இப்போ ஹீரோயின் வந்ததும் அவகிட்ட அப்புறமா இதை பத்தி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா அவனோட லேப்க்கு தான் வரான். அங்க அவளோட லேப்பை வச்சுட்டு தானிகா கிட்ட தான் செக் பண்ண சொல்றானா. அது உள்ள போய் நோண்டினதுல நம்ம ஹீரோனோட போட்டோஸை நிறைய எடுத்து காட்ட ஆரம்பிச்சிருச்சா. இவ உடனே இல்ல நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாதுங்கிற மாதிரி கண்ண மூட, சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் அவளோட கையை பிடிச்சிட்டு போட்டோவை பார்க்கறத விட்டுட்டு வீடியோவை மட்டும் பாருன்ட்டானா. அது செக் பண்ணி பார்த்துட்டு, என்னால வீடியோவை ரெக்கவர் பண்ண முடியல, பட் வைரஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுது. ஒருவேளை இந்த வீடியோவை வச்சுக்கிட்டே இருந்தா அந்த வைரஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஸோ அதை டெலீட் பண்ணி தான் ஆகணும். பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு 24 மணி நேரம் கூட இல்ல, இருந்தாலும் என்ன நம்புங்க, கண்டிப்பா நான் அதை முடிச்சு காட்டுறேன்னு சொல்றா.
இவங்க சொன்ன டைம்க்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலனா இவங்க கம்பெனியோட பேர் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. மேபி அதனால கூட அந்த மாஸ்க் மேன் இந்த வேலையை பார்த்துருக்கலாம். இப்போ ஹீரோவோ ஒரு மாதிரி சோகத்தோட என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நிஜமாவே என்னால் காப்பாற்ற முடியலையான்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நீங்க கேர்ள் ஃப்ரெண்டு சொல்றீங்கன்னு சொன்னதும் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன்னா ஒன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் நடத்தணும், இல்லைன்னா தள்ளி போடணும், வேற வழியே இல்லைங்கிற மாதிரி ஸ்டார்லைட் சொல்லும்போது தள்ளி போடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. ஷஷாவோட கம்ப்யூட்டர்ல தானா அந்த வைரஸ் வரல, வேணும்னே யாரோ ஏத்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு யாருன்னு கண்டுபிடிப்போன்னு முடிவு பண்றான். இவ வேலைக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து சேர்ந்தாச்சு. ஹீரோயின் ஒருத்தியெல்லாம் இதை ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே அவங்களோட பாட்டை முடிச்சு தர இவளுமே அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ஐடியா வருது. நேரா அந்த மேனேஜர் கிட்டேயே போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல T5 ரோபோட்டோட அட்வான்டேஜ் எல்லாம் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க லின்னையுமே இன்வைட் பண்ணலாம். ஸோ இது மூலமா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். சொன்ன டைம்க்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுமே நடந்து முடிஞ்சிடும் சொல்ல இவ அதை எப்படியும் கிடைக்குதானே பாப்பா. இங்க ஹீரோயினும் நான் அவரை இன்வைட் பண்றதுக்கான ப்ரப்போசலை ரெடி பண்றேன், அவர் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி பாருங்கிற நம்பிக்கை இருக்குன்ட்டு கிளம்ப இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஃபுட்டேஜ் எரேஸ் ஆயிருக்கு, பரவாயில்ல பேக்கப் எடுத்து பார்த்துருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ப்ரப்போசலை முடிச்சுட்டு அவன் கரெக்டா ஷூட்டிங்ல அதே ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்போட இருக்க இவளுக்கு இன்னுமே வசதியா போயிடுச்சு. 1 மணி நேரத்துல ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வரேன்ட்டான். இப்போ டேங்குக்கு கால் பண்ணி என்னை பிக்கப் பண்ணிக்க வாடின்னு கூப்பிட்டுட்டு கிளம்பும் போது கரெக்டா கொலிக்ஸ்ல எங்க போறேன்னு கேட்கும்போது நான் நினைச்சது நல்லபடியா நடந்தா நமக்கு வீடியோவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் 2 பேரும் வராங்க. அவனுக்கும் கரெக்டா ஷூட்டிங் முடிய நம்ம அந்த பக்கமா போய் பேசிக்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டான். நீங்க பேச வேண்டிய ஸ்கிரிப்டை உங்களோட வீச்சேட்க்கு நான் சென்ட் பண்ணி விட்டுட்டேன் இவ சொல்லிட்டு இருக்கேன். இது உங்களோட பப்ளிக் இமேஜ்க்கு செட் ஆகாதேங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லும் போது பரவாயில்ல, நாளைக்கு T5 ரோபோட்டை லான்ச் பண்ண போறாங்க. மேபி ஏதோ ஒரு அவசரத்துல தான் ஷஷா கேட்கறான்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அவளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டான். ரோபோட்டை போட்டோஷாப் பண்ண போறலாமா, அப்போ மாடனா நீ தான் நிக்க போறியான்னு கேட்கும்போது ஹீரோ வேற சொல்லியிருக்கானாச்சே நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க, ஸோ யாரோடையும் க்ளோஸா இருக்க கூடாதுன்னு. அதனால இவன் நான் வரமாட்டேன்னு சொல்ல அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு டேங்கு கிட்ட கேட்டதும் அவ்வளவுதான் நான் வைரலாக போறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு குஷி. நாளைக்கே ரோபோட்டை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ மீட்டிங்கை போட்டு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஸ்டார்லைட் பேக்கப் எடுக்கிற ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்க. இங்க ஹீரோயினும் ஷூட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் 18 மணி நேரம் தான் இருக்கு. ஃபைனல் பிளான் இல்லாம நிஜமாவே நாளைக்கு லான்ச் பண்ண போறீங்களான்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். இவனால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டான். இனி மத்தது எல்லாம் ஷஷா கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல ஸ்டார்லைட் வந்து சிஸ்டரால முடியும்னு எப்படி நம்புறீங்க, அவங்கள விரும்புறதாலேன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் லாஜிக்காவே யோசிக்க கூடாது, மனுஷங்களோட எமோஷன்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அக்காவால முடிக்க முடியலனா நீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை சமாளிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்க அதை தான் பண்ண போறான் போல. இங்க நம்ம ஹீரோயினும் தண்ணி கூட குடிக்காம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப ஹீரோவோ நீ இவ்ளோ பேசுறதுக்கான காரணம் நான் ஷஷாவை லவ் பண்றேன்னு முன்னாடி ஒத்துக்கணும், அதுக்காக தானே ஹீரோ கேட்க நீங்க என்கிட்ட ஒத்துக்க வேணாம், உங்க மனசு கிட்டதான் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹார்ட்டினை வரைஞ்சு காட்டிட்டு இருக்கான். அப்போ அவ ஹார்ட்டின் போட்டதான் இவனுக்கு ஞாபகம் வருது. நான் எந்த பொண்ணோடையும் ஒரே வீட்டில் இத்தனை நாள் இருந்தது கிடையாது. ஸோ இந்த ஃபீலிங்ஸ்க்கான அர்த்தம் நான் அவளை லவ் பண்ணுறேனான்னு எனக்கே தெரியல. அவ சோகமா இருந்தா எனக்கும் வருத்தமா இருக்கு, அவ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. சண்டை போட்டானா இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லும்போது அண்ணா நீங்க அக்காவை அன்ரொமான்டிக்கா லவ் பண்றீங்கன்னு சொல்ல நான் ரொமான்டிக் இல்லாம இருக்கேனான்னு கேட்கிறேன். எப்போதுமே ஷஷா என்னோட எமோஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, இதனால எனக்கு இன்செக்யூரா ஃபீல் ஆகிட்டே இருக்கு. மேபி இதனாலதான் நான் மேனிபுலேட் ஆகுறேன்னு நினைக்கிறேன், இதை சரி பண்ண முடியுமான்னு கேட்க அவன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சிஸ்டரும் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா எல்லாமே சரி பண்ணிடலாங்கிறான். அப்போ லின் கூட நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க ஸ்டார்லைட் செக் பண்ணி பார்த்துட்டு 99% அது ஷஷா மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல உடனே கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இங்க இவங்க ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. உங்களோட ஹெல்ப்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், கண்டிப்பா இதுக்கு ரீபே பண்ணி அவன் சொல்லும்போது சாப்பிட போலான்னு கூப்பிடுறான். அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்ல இப்பதான் பாக்குற சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இதுல வேலையும் இருக்குங்கிறதால லின்னோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை ஆஃபீஸ்ல விட கிளம்பிட்டாரு. லின்னு டேங்கோட கிளம்பிட்டான். இங்க ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்க அவ மத்தியானமே லீவ் கூட போடாம போயிருக்காங்கிறது தெரிய வர அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, அக்காவோட ஹார்ட் பீட்டும் பிளட் ப்ரெஷரும் நார்மலா தான் இருக்கு, உங்களோட தான் அதிகமாயிட்டே போகுது, அதிகமான பயத்திலையும் கோவத்திலையும் இருக்கீங்க போலேன்னு கேட்க நான் எமோஷன் பிரேஸ்லெட் கூட போடல, நீ பாட்டுக்கு எதையோ அடிச்சு விடாதுன்னு ஹீரோ சொல்லும்போது எனக்கு அது தேவையில்லை, உங்களோட எக்ஸ்பிரஷனை வச்சு கண்டுபிடிச்சிருவேன், மண்டை ஃபுல்லாக கோவம் அதிகமாக இருக்கிறதால அக்காவை தேடணுங்கிறதையே மறந்துட்டீங்களா, வாங்க போலன்னு கூப்பிட்டதும் ஆமாம்மான்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போயிட்டு இருக்கான். இப்போ ஷூட்டிங் எடுத்த இடத்துக்கு வந்து பார்க்க யாருமே இல்லை. பிரதர் நீங்க உங்க வாயால தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பி வைக்க அங்க கொட்டிட்டு இருக்க லேடிஸ்லாம் அவர் அழகா இருந்தார்ல, ஜோடி பொருத்தம் கூட பக்காவா இருந்ததுங்கிற மாதிரி பேசவும் பையனுக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. வெக்கமே இல்லாம கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்கும் போது அவ்வளவுதான், அக்காவாவது சொக்காவாவது வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்கான்.
வீட்டுக்கு வந்தாலும் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பேசினதே மனசுக்குள்ள ஓட ஓட டென்ஷன் ஆகுதா. சப்வேக்கு வந்துட்டாங்க, நான் போய் அக்காவை கூட்டு வரேன்னு போனா இல்லை வேணான்ட்டான். சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் கோவத்தில் இருக்கீங்களா இல்லை வருத்தத்தில் இருக்கீங்களான்னு கேட்கும்போது என்ன பதிலாக என்கிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீயே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். சிலர் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுற மாதிரி நீயும் ஷட் டவுன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே ஸ்டார்லைட் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கானா. இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.